early morning பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து வியூ பார்க்குறது சும்மா வேறு லெவலில் இருக்கும். முன்னாடி போகிற இந்த பைக்ஸை பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் திஸ் ப்ளூ கலர், க்ரீன் கலர், இந்த காம்போவே ஒரு மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில். வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம், ரைடுலேயும் சரி லைஃப்லேயும் சரி மெதுவாக என்ஜாய் பண்ணி போகலாமே. இந்த மொமெண்ட் அதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை விட அமைதி தான் அதிகம் தேடுறோம்ல. பிகாஸ் அந்த மென் அவங்க எல்லாம் வளைவுகளில் தொலைஞ்சு போகிறவங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்குள்ள வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நந்தி ஹில்ஸ். பெங்களூருக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு ஹில்ஸ். பெங்களூருக்கு மிக அருகாமையில்னா சென்னைக்கு மிக அருகாமையில்னு செங்கல்பட்டு கூப்பிட்டு போவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இதுவும். சிட்டி நடுவிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் இந்த ஹில் இருக்குது. பெங்களூரியனோட வீக்கெண்ட் ரைடுக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்னு நீங்கள் இதை சொல்லலாம். இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அதோட விட்னஸ். தயவு செஞ்சு காரில் மட்டும் வந்துடாதீங்க, ஸ்டக் ஆயிடுவீங்க. அப்படியே காரில் வரதா இருந்தீங்கன்னா கூட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க, கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு ஃபேவரட்டான மூவியை டவுன்லோட் பண்ணி இதில் வச்சு போட்டு பார்த்துட்டே இருங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். எப்பட்றா அந்த மாதிரி தான் இருக்குல்ல. எங்கடா போகிறீங்க எல்லோரும், எங்கடா போகிறீங்க? அது மாதிரி வீக்கெண்ட் ஆனால் போதும் பெங்களூர் எனக்கு பைக் எடுத்துகிட்டு வெளியே போகணும். லைக் லாக்டவுன் அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க வீக்கெண்டில். குவைட் குட் டு சி எவ்ரி ஒன் அவுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டக்கிங் இன் த 4 wall in a home. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஜஸ்ட் அவுட் ஸ்பேஸ், இந்த ப்ரீஸ் ஏர். ஏன் early மார்னிங்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து பார்க்கணுன்றது எல்லாரோட ஆசை. இங்கே வந்து மோஸ்ட்லி வின்டர் டைமில் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், சன்ரைஸ் பார்க்க முடியாது மேக்ஸிமம். ஸோ எங்களோட எய்ம் என்னென்னா போகிற வழியிலே சன்ரைஸ் பார்க்குறது தான் எங்களோட எய்ம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டைம் சூஸ் பண்ணோம். சன்ரைஸ் பார்க்க முடியாட்டி கூட அந்த early மார்னிங் கொஞ்சம் லைட் வரும்போது அந்த ஃபாக் பார்ப்போம்ல, அது ஒரு ஹெவன் எஃபெக்ட் கொடுக்கும். லைக் சரஸ்வதி சபதம், அது ஏதோ அந்த படத்துலலாம் வரும்ல, மேகமூட்டம், அந்த புகை, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ லைட்டாக விடியுது. ஸோ விடியும்போது அந்த வியூ பார்க்குறதே சும்மா வேறு லெவலில் இருக்கும். முன்னாடி போகிற இந்த பைக்ஸை பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் திஸ் ப்ளூ கலர், க்ரீன் கலர், இந்த காம்போவே ஒரு மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில். அந்த வந்துடுச்சுல்ல, எதுக்கு தான் இந்த வேனில் எல்லாம் வரீங்களோ. ரைடுனா பைக்கு தான் இல்லையா, கார் கூட ஓகே, பட் பைக்கு தர அந்த ஃபீலிங்ஸ் வந்து எந்த காருமே தராது. இந்த பைக்கில் போகும்போது அந்த ப்ரீஸ் ஏர் நம்ம மேலே அடித்து அது ஒரு தனி சந்தோஷம் தான். பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மிஸ்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதில்ல, இதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்தது. நீங்கள் நினைக்கலாம், வண்டி ஓட்ட தெரியாமல் நான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறணும். சே அப்படிலாம் இல்லைங்க. வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம், ரைடுலேயும் சரி லைஃப்லேயும் சரி மெதுவாக என்ஜாய் பண்ணி போகலாமே. இந்த மொமெண்ட் அதுதானே வாழ்க்கை. ஒரு வயசான அப்புறம் 90 வயசுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாம் நம்ம இந்த மெமரிஸை தானே யோசித்து பார்ப்போம். ஸோ மெதுவாக போகலாம். டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும், எதுக்கு வேகமாக போய்கிட்டு, மெதுவாகவே போவோம். இந்த ப்ரீஸ் ஏரும், இந்த மிஸ்ட்டு, இந்த ரோடு, இந்த வியூஸ், வாவ். யூ மீன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். அப்புறம் முன்னாடி போகிறது தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் சேர்ந்து படித்தோம். இப்போ தான் நான் இங்கே பெங்களூர் சிட்டி வந்தேன். ஸோ அவன் வந்து முன்னாடி இங்கே தான் இருக்கான். ஸோ அவன் தான் முன்னாடி போயிட்டுருக்கான் மீடியாரில். நம்ம போகிறது எஃப்சி. சும்மா ஜம்முன்னு ராஜா பகதூர் மாதிரி போகிறோமா. இந்த வியூஸ் எல்லாம்
நேரில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் இந்த வீடியோவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேரில் தான் அதோட அந்த வியூ நீங்கள் பார்க்கணுமே, ஜஸ்ட் ஃபேபுலஸுங்க. எப்போயாச்சும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் வரைக்குமாச்சும் போயிட்டு வரேங்க. அது ஒரு மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி. அந்த அமைதி, வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை விட அமைதி தான் அதிகம் தேடுறோம்ல. ரொம்ப வயசாயிருச்சோ எனக்கு. இந்த ஹில் ஸ்டேஷன் போகிறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? நானும் யோசித்து பார்த்துருக்கேன். இந்த பழைய காலத்தில் ஞானிகள், அப்புறம் இந்த புலவர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மலை சைடு தான் இருப்பாங்க. வேர் லைக் நீங்கள் உங்களுக்கு நிறைய புதிய தாட்ஸ், உங்கள் லைஃப்பை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்ப்பீங்க. என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம். ஸோ நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுவும் இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, இந்த பைக்கர்ஸ் அந்த மென், அவங்க எல்லாம் வளைவுகளில் தொலைஞ்சி போகிறவங்க. ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் ட்ரூ. அப்புறம் இந்த ஃபாக் தான், ஆக்சுவலாக இந்த ஃபாகுக்காகவே நான் அந்த ஹில் ஸ்டேஷனை தேடி போவேன். ஸோ பெங்களூர்லேயே முன்னாடி ஹில்ஸ் இது ஃபாக்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், அவுட்டரில் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பக்கம். லைக் நீங்கள் மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூனே வந்துடலாம் ரிட்டர்ன். அந்த அளவு தான் டிஸ்டன்ஸ். 60 கிலோமீட்டர் தானே. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நந்தி ஹில்ஸ்குள்ளே நுழையிறோம். லுக் அட் த க்ரௌட் மேன். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிறாங்க, கொத்து கொத்தா. இதில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகணும். வெளியே கூட்டத்தை பார்த்து பயந்து நின்றாதீங்க. உள்ளே போகும்போது இது மலை தானே, இன்னும் மாலா, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. எங்கே போயிட போகிறாங்க, அங்கே எங்கேயே சுற்றி இருப்பாங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஷியஸான பிளேஸ் தான் பார்க்கிங் ஆல்சோ. ஸோ ரொம்ப உள்ளே வரணும். முன்னாடியை விட இப்போ பார்க்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லைக் த கார்ஸ் ஆர் பார்க்ட் ஹியர், அந்த பைக்ஸ் ஆர் இந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும் சின்னதாக, அதில் ஏற்றி கூட பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் ஒன் பி அன் இஷ்யூ. அதுக்கப்புறம் அந்த ஒரு க்யூ இருக்கும், அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஆன்லைன் டிக்கெட்டிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் 2-3 queues இருக்கும்போது அந்த அளவுக்கு டென்ஷனாக இல்லை. நாங்கள் போயிட்டு ஒரு 5 to 10 minutesலேயே டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ த பர் பர்சன் இட்ஸ் 30 அண்ட் ஃபார் த பைக் இட்ஸ் 40 ஐ திங்க். ஸோ நாங்கள் 2 பைக்கில் வந்தோம். கொஞ்சம் கொழுப்பு தான், பட் solo ride always in a meditation only for me. Look at the view here. இந்த பார்க்கிங்கை பார்த்தீங்களா, எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. ஸோ அப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே நடந்து போனோம். ஸோ த என்ட்ரன்ஸ், அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு கிழிச்சு கொடுப்பாங்க. என்னடா 40 ரூபாய் கிழிக்கிறீங்களே அப்படின்னு தோணும். இட் ஒர்த் ஃபார் இட். ஐ மீன் கிழிக்கிறது ஒர்த் இல்லை, அந்த மலை பயணம் வந்து ஒர்த் ஃபார் இட். நான் இது வரைக்கும் வந்ததில் இப்போ தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது பார்த்தீங்களா, அந்த பனி அப்படியே உறைஞ்சி கீழே வந்து தண்ணியாக இருக்கிறது, ஏதோ மழை பெஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இது ஒரு லைக் ஊட்டி அளவுக்கு சொல்ல மாட்டோம், ஊட்டி வியூஸ் ஆர் ஸோ குட், பட் அந்த அட்மாஸ்பியர், அந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகலாம். லைக் நீங்கள் இப்போது ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஓரளவு ஆவரேஜாக இருக்கும். நாங்கள் போனப்போ சம்திங் அரவுண்ட் 11 to 12 degree Celsius இருந்திருக்கும். பட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணா ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹில். அப்புறம் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏறி போகிறது வந்து அந்த டெம்பிளோட பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறை. ஸோ இட்ஸ் அ வியூ பாயிண்ட். சம்டைம்ஸ் வந்து ஒரு அக்டோபர் அந்த டைமில் வந்தீங்கன்னா அந்த ஹெவன் எஃபெக்ட் இருக்கும். ஐ மீன் அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து மேகம் எல்லாம் மிதந்து போயிட்டுருக்கும். அது பார்க்குறது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். நான் போனதில் ஒரே ஒரு தடவை தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். லைக் தட் டைம் இந்த பக்கம் ஃபாக், இந்த மிஸ்ட் எதுவும் இருக்காது, இந்த பக்கம் கம்ப்ளீட்லி கிளியராக இருந்துச்சு. பட் தட் சைடு இட் வாஸ் அ அமேசிங் ஃபீலிங்.
ஸோ இந்த இடம் பார்க்குறீங்க இல்லை, இந்த மலைக்கு அந்த பக்கம் இப்போ இந்த எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் அந்த டைமில் வந்து நல்ல மேகமூட்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரியலி அமேசிங். ஸோ நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம். கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போது இந்த டெம்பிள் தாண்டி வந்தோம். டெம்பிள் போகலை, ஏத்திஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, பட் என்ன மொத்தம் இல்லை போகிறதுக்கு. ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் பிலீவ்ஸ். ஓகே, நார்மலி ஐ ஒன்ட் பிலீவ் மச் இன் காட், பட் தொட்டு இதுவாக வருது ஒரு ஹேபிட் இல்லை, அது மட்டும் மாற்ற முடியலை. ஸோ அதனால கம்ப்ளீட் ஏத்திஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் கைண்ட் ஆஃப் ஏத்திஸ்ட். அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனனால ஒரு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். கைண்ட் ஆஃப் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஹியர், ஸோ ஐ ஓன்ட் சஜஸ்ட் யூ டு இட், பட் முடியாத பட்சத்தில் சாப்பிட்ணும்ல, ஸோ அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ஒரு டைம் லேப்ஸ், சும்மா வச்சு சும்மா எடுத்துலாம். எதை எடுக்கிறது, ஏன்னா எல்லா இடமே ஃபாகாக இருக்குது, எந்த சீனரியும் தெரில. ஸோ கரெக்டாக எதாவது எடுத்து வைப்போமே அப்படின்ட்டு ஷூவையே ஸ்டாண்ட் ஆக்கி மொபைலை வந்து கேமராவாக்கி இந்த டைம் லேப்ஸ் எடுத்தோம். அதில் வந்து உட்காந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து பேசுகிறது, ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் பேசும்போது நிறைய ஷேர் பண்ணுவீங்க. when comes to a travel you will share a lot, your memories, your things, your likes, dislikes எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஸோ இட்ஸ் காமன். நீங்களே வேணும்னா பாருங்கள், நான் இது முன்னாடி எப்பயாச்சும் எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்க உங்கள் கூட வந்தவங்கக்கிட்ட. தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ட்ராவல். நீங்கள் ரொம்ப லேஸாக மாறிடுவீங்க. லைக் எல்லாமே மைண்டில் என்ன தோணுதோ எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் யூ வில் ஷேர் வித் த அதர் பர்சன். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ட்ராவல். அதுக்கு தான் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்பாங்க. அது நம்ம இப்போ கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுமே அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ஃபீல் ஆகும். லிட்ரலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மேலே இருக்கிற அந்த சில்னஸ் ப்ளஸ் அந்த ஒரு ஹீட் வந்து கீழே இருக்காது. சாரி, ஹீட்டுன்னு சொல்லிட்டேன்னா கீழே இருக்கிற ஹீட் மேலே இருக்கும். மெமரிஸ், யுவர் திங்ஸ், யுவர் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஸோ இட்ஸ் காமன். நீங்களே வேணும்னா பாருங்கள், இது முன்னாடி எப்பயாச்சும் எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்க உங்கள் கூட வந்தவங்கக்கிட்ட. தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ட்ராவல். நீங்கள் ரொம்ப லேஸாக மாறிடுவீங்க. லைக் எல்லாமே மைண்டில் என்ன தோணுதோ எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் யூ வில் ஷேர் வித் த அதர் பர்சன். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ட்ராவல். அதுக்கு தான் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்பாங்க. அது கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் டூ. இப்போ ட்ராவல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியான அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க, பீப்புள் ஆர் பையிங் ஹை எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் அண்ட் கோயிங். லைக் அவ்வளோத்துக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி இட்ஸ் நாட் அ சோஷியல் ஃபோர்ஸ் ஆல்சோ. அவன் போகிறான், நான் போகிறான், இவன் போகிறான், அதுக்காக எல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு எப்போ போக தோணுதோ அது போங்க. இது ஒன்று மட்டும் லைஃப்பில் நான் என்ன ஆணித்தனமாக சொல்லுவேன், எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நீங்கள் பண்ணாதீங்க. அதெல்லாம் அந்த காலம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்போ அப்படி பண்ணுறான், நீ எப்படி பண்ண மாட்டேங்கிற. தட்ஸ் தேர் தாட். டோன்ட் ஃபாலோ இட். ஃபாலோ யுவர் ஓன் இன்ஸ்டிங்ஸ். சொல்லுவாங்கல்ல, இன்ஸ்டிங்ஸ் ஓன்ட் லை. ட்ரஸ்ட் மீ, நான் லைஃப்பில் நிறைய தடவை அதை ஃபாலோ பண்ணி வென் அந்த உண்மை ரிவீல் ஆகும்போது தெரியும், ஓகே என்னோடய இன்ஸ்டிங்ஸ் என்னை காப்பாற்றிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் உங்ககிட்டே நான் சொல்கிறது. உங்களோட இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ராவல் அ லாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். அது ஸோ அது ஒன்று நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் போகிற வழியில் நான் சொன்னேன்ல, அது வந்து சம்திங் அரவுண்ட் 2 to 3 kilometers கீழே வந்த அப்புறம், மலை கீழே வந்த அப்புறம் 2 to 3 kilometers அந்த சாப்பிட்ற இடம் இருக்குது. ஸோ அந்த போகிற வழியே நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மரம், தூரத்தில் ஒரு மலை. ஸோ வியூவும் நல்லாயிருக்கும். அப்படி வியூவை பார்த்துட்டே சாப்பிட்லாம். அந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். சிட்டியில எல்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு உள்ள அட்மாஸ்பியர் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு மேலே சார்ஜஸும் வாங்கிடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபுல்லாக தோசை மட்டும்தான். கம்ப்ளீட்லி ஆல் கைண்ட் ஆஃப் தோசைஸ் யூ வில் கெட் ஹியர். நாங்கள் வந்து ஆனியன் தோசை வாங்கினோம். சட்னி வாஸ் அமேசிங். ரியலி அமேசிங். நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை திருப்பி கன்டினியூ பண்ணோம். ஹைவேல எதுவும் எடுக்கலை. ஹைவேல
பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ ஹைவே ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போவே வீடியோ இது கொஞ்சம் லாங்காக தான் வரும். இது ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் நாட் கோயிங் அவுட், வெளியே போகிறதுக்கு இன்ஸ்டம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அனுப்பி கொடுங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா லெட் ஹிம் ஃபாலோ அண்ட் லெட் ஹிம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஹிஸ் லைஃப். ஸோ அவ்வளோதான் மக்களே வீடியோ. இதை மாதிரி ஏதாச்சும் வீடியோ, வேறு ஏதாச்சும் இடம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் பெங்களூர் பக்கத்தில் நான் போய் அதை உங்களுக்கு போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ ஆல் ஐ நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் அப்ரிஷியேஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த வீடியோஸில் எது மாற்றணும் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ஆல் சஜஷன் வில் பி லைக் நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம். Thank you so much for watching this video. Thank you a lot. Bye.